நார்மல் கார் எடுத்துட்டேங்க. ஃபெராரி நிறுத்தி. பரவால்ல. நான் லாம்போகினி தான் ஈடி எடுத்திருக்கேன். கவலைப்படாத. பெருசா என்ன எதுவும் வண்டி லாம்போகினி எடுக்கல. தான் எடுத்திருக்கேன். ஏங்க உங்களுது 10 மடங்கு ஃபாஸ்ட்டா போகுங்க என்னோட. ஏன்னா இது வந்து இது டிஃபால்ட் இது. நீங்க உன்ன யாரு அட்லீஸ்ட் டியூன் நீ பண்ணியிருக்கணும். ரெகேரா, புகாட்டிலாம் வச்சுட்டு அதுதாங்க என்ன சேலஞ்ச் பண்ணணும்னு ரெகலா மாரி அதுக்காக தானே இருக்குங்க எடுத்திருக்கேன். பாக்க. ம். லூஸ் மாரி ஐயோ! சில்வர் கலர் நெனச்சேங்க. ரிசல்ட் பார்த்தா ஒயிட் கலர்ல இருக்கு. பாருங்க எப்படி போகுது பாருங்க. ஆமக்குட்டி மாரி. ரெகேராவ எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ் லேட்டா தான் முடிப்பேன். நல்லா தான் இருக்கும். அந்த ஸ்டாக் கார் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓட்டுனீங்கன்னா நல்லா ஓட்டலாம். மிஸ்டேக் பண்ணா போனா போலாம். அது எங்க எனக்கு என் அகராதியே கிடையாது. அது ஸ்பெஷலா எஸ் பிளஸ்ல தான் ஜாஸ்தி. ஓ பிரிட்ஜ் சூப்பரா இருக்குல்லங்க. கீழே வியூ பாருங்க எப்படி இருக்குங்க. அப்பா. பார்த்துட்டு தான் வந்தேன். நீங்க பாத்தீங்களா? இன்னொரு பிரிட்ஜ் வரும். அந்த வியூவும் பாரு. ஓகே ஓகே ஓகே. ஆ சரி சரி சரி. ஏய் அப்படியே கீழே சூப்பரா போய் இருக்கு view. ஸ்விம் பண்ணிட்டு வர வேண்டியது தானே. அது பண்ணலாம் பட் நீங்க வின் பண்ணுவீங்க. இருந்தாலும் வின் தான் பண்ண போறீங்க. பாத்தீங்களா? இது மிஸ் பண்ணிட்டேன். செக் பாயிண்ட். பெரிய செக். மொக்க கார் டேர்னிங் எதுவுமே இல்ல. பிரேக் அடிக்கணும். கிரிப் எதுவுமே ப்ராப்பரா இல்ல. பிரேக் அடிக்கணும். அது எதுவுமே இல்லைங்க இதுல. ஓகேங்க. ஏய் ஆக்சுவலாக குவிட் பண்ணலாம் அதை ஆடு. எப்படி நான் வாரில் கத்தி எத்தனை சண்டை போடுற மாதிரி ஈஸியாக சுற்றுவோம். நீ மனசுல நீ ஒரு ரேம்போ நினைச்சு போற. ரேம்போக்கு கத்தி சரிங்க இருக்கும். சரி ரேம்போன்னா கூட எல்எம்ஜி இருந்துச்சு அவங்க சுட்டான் எல்லாரையும். கத்தி வச்சு நான் என்ன பண்ணுறேன்? கத்தி வச்சு தான் பேஸ் ஃபுல்லாக கழுத்தை எடுத்துட்டு பாம்ஸ்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் கத்தி வச்சியா? ஆமாம். ரேம்போ 3 பாரு. மறந்துட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கும் பாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ம் செக் பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் வேற லெவல் லீட் 1000 மீட்டர்ஸ் ஆகும். இப்போ சொல்கிறேங்க. இது சுத்துது தண்ணியில் போய் விழுவுது என்னென்னமோ ஆகுதுங்க இந்த காரு. நீ ஆனால் தனியாக வாங்கி வச்சிருந்தால ஒரு 4GT. ஆமாம் அப்புறம் சேல் பண்ணிட்டேன். அது என்னமோ டேர்னே பண்ணாதுங்க. அது டேர்ன் பண்ணாது சுற்றிக்கும். அது பார்த்துக்கலாம். நான் வாங்க ஸ்பீடு கிடையாது. நான் காசு எடுத்துட்டு ரியல் லைஃப்ல ஓகே. கேமுக்கு 4GT ஆக்சுவலாக செம்ம கார் அது. அதான் சொல்கிறேன் ரியல் லைஃப்ல அது வேற மாதிரி ஆகுது. நிறைய பேர் இது ஓட்டி நான் பார்த்தேன். முடிச்சிட்டிங்களா? ஆமாம் இது ஃபுல்லி ஸ்பேட்டட் வண்டி இல்லை. அதனால நீ ரெகுலராக எடுத்துருந்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்தது காம்படிஷன். நீ இது வச்சிருக்கிய இன்னும் இந்த மெக்லாரன் ஒன்று வாங்கிடுற P1 மெக்லாரன் P1 இருக்கு அது இருக்கு. அதுவும் நல்ல கார். அது எடுத்து எல்லோ கலர் இருக்கும். நான் மெக்லாரன் F1 வச்சே நான் வந்து மெட்டா கார்ஸை பீட் பண்ணுறேன்னா அந்த P1 வந்து இன்னும் ஃபாஸ்டர். அது எலக்ட்ரிக். அது